ஒரு நாள் ஒரு சிங்கம் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தது. சிங்கத்தின் அருகிலிருந்த மரத்தில் எலி ஒன்று விளையாடிக் கொண்டிருந்தது. அது தவறுதலாக சிங்கத்தின் மேல் விழுந்துவிட்டது. இதனால் சிங்கத்தின் உறக்கம் கலைந்தது. யார் எனது உறக்கத்தை கலைத்தது? யாராக இருந்தாலும் தைரியம் இருந்தால் என் முன் வாருங்கள். சிங்கராஜா, நான் தான் தவறுதலாக உங்கள் மீது விழுந்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் என் மீது விழுந்து எனது உறக்கத்தை கலைத்திருப்பாய். உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். சிங்கராஜா, என்னை கொன்று விடாதீர்கள். என்னை செல்ல விடுங்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்வேன். நீ எனக்கு உதவி செய்வாயா? நீயோ இவ்வளவு சிறியவனாக இருக்கிறாய். உன்னால் எனக்கு எவ்வாறு உதவ முடியும்? சரி, உன்னை கொல்லவில்லை. இங்கிருந்து ஓடிவிடு. நன்றி சிங்கராஜா. எலி அங்கிருந்து ஓடிவிட்டது. அதன் பின்னர் ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடச் சென்றது. அப்போது வேடர்கள் விரித்து வைத்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. வலையிலிருந்து வெளியே வர முடியாமல் சிங்கம் கர்ச்சித்தது. சிங்கத்தின் சத்தம் அவ்வழியாக சென்று கொண்டிருந்த எலிக்கு கேட்டது. இது நமது சிங்கராஜாவின் சத்தம் போன்றிருக்கிறதே. அவருக்கு என்ன நடந்தது? எலி சத்தம் கேட்கும் திசையில் சென்றது. அங்கே சிங்கம் வலையில் அகப்பட்டிருப்பதை பார்த்தது. எலியே, நான் தவறுதலாக வந்து இந்த வலையில் மாட்டிக்கொண்டேன். என்னை எப்படியாவது காப்பாற்று. கவலை கொள்ள வேண்டாம் சிங்கராஜா. நான் உங்களை காப்பாற்றுகிறேன். எலி வலையை கடித்து பீத்தது. சிங்கம் வலையிலிருந்து வெளியே வந்தது. என்னை காப்பாற்றியதற்கு நன்றி. நீ சிறியவனாக இருந்து கொண்டு எனக்கு எவ்வாறு உதவுவாய் என்று அன்று உன்னை குறைத்து எடை போட்டுவிட்டேன். என்னை மன்னித்துவிடு. பரவாயில்லை சிங்கராஜா. அதன் பின்னர் சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களானார்கள். நாம் யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து குறைத்து எடை போடக்கூடாது.